ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னிலிருந்து மே 15th இருந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெற்றி கொண்டான் பேட்ச்க்கான ஷெட்யூல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இன்னிலிருந்து நம்மளோட பேட்ச் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய ஷெட்யூல் 1 வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளை டெலகிராம் சேனலில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் ஆகட்டும், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், எப்படி போஸ்ட் பண்ண போகிறோம். அது போக நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், பிளேலிஸ்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, புதுசாக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஓகேவா? ஸோ யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும். சரிங்களாப்பா? ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்மளோட வெற்றிக்குரிய போற்றணும். ஸோ வீடியோக்கு எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம எவ்வளோ மோட்டிவாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்ச் குரூப்பில் நம்ம காலையிலேயே மெசேஜ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸோ எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன். நீங்களும் நிறையா டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களாப்பா? ஸோ அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து போன வீடியோவே வந்து ஃபுல்லாக பார்க்காம நம்ம அதில் சொன்ன விஷயங்களே திரும்ப வந்து டவுட்ஸாக வந்து கேட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இலக்கணம் அண்ட் இலக்கியம், அதுக்கப்புறம் திருக்குறள், அப்புறம் ஸ்பெஷல் டாபிக்ப்பா. ஓகேவா? ஸோ 4 செக்ஷனாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் இந்த இலக்கணம்ல நம்ம பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அதுக்கப்புறம் சந்திப்பிழை. ஓகேவா? இந்த 2 டாப்பிக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அண்டு மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ அது எங்கே சார் நம்ம தெரிஞ்சுக்கணும், எங்கே போய் பார்க்கணும்னா, நம்மளோட டிவிகே பேட்ச்க்குள்ளே வந்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ டிவிகே பேட்ச் மேலே இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பாருங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற ஹேஷ்டாக் போட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்ப்பா. ஸோ இது வந்து ஜென்ரலான ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம எல்லா மெசேஜஸும் போடுவோம், எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பின் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ்க்கான எல்லா வீடியோஸும் இதுக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட், ரெண்டும் முடிஞ்சா. ஸோ 2 பார்ட், 2 பார்த்தா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க சந்திப்பிழை. ஓகேவா? சந்திப்பிழைக்கான 2 பார்ட் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது 2த்துக்குமான வீடியோ அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்ததா நம்ம இதுக்கான மெட்டீரியல் எங்கே சார் இருக்கு அப்படின்னா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் காமிக்கும். சரிங்களா? எல்லாமே செப்பரேட் டாப்பிக்காக நம்ம கொடுத்துருப்போம்ப்பா. அந்த தமிழ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற டாபிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக ஃபர்ஸ்ட் இருக்கா? ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கோம் பாருங்க, இலக்கணம், எழுத்து, பிரித்தெழுதுக. ஸோ இந்த மெட்டீரியல் எதை வச்சு நம்ம கிளாஸ் வந்து நடத்துகிறோமோ, ஸோ அதுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட முடிஞ்சவங்க போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறோம் சார் அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்தது இப்போ இங்கே தான் வந்து நீங்கள் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். தமிழில் யூனிட் 7க்கான கிளாஸஸும் இங்கே தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ யூனிட் 7க்கான கிளாஸஸும் இதிலே தான் வரும். நாலடியார், நான்மணி கடிகை. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஷெடியூலில் இருக்கு பாருங்க. ஸோ இலக்கியத்தில் பாருங்க, நாலடியார் அண்ட் நான்மணி கடிகை, இது 2மே நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஓகேவாப்பா? ஸோ இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, குறில் நெடில் வேறுபாடு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பழமொழி 400, அப்புறம் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற திருக்குறள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த குறில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு, அப்புறம் பழமொழி 400 இது 3மே உங்களுக்கு ராஜிமம் 2 to 3 டேஸ்க்குள்ள முடிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்களாப்பா? கீழே இருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற டாபிக் வந்து உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வீடியோவா கொடுப்பேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேக்கு அடுத்து மண்டே, டியூஸ்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமிங்ல நான் உங்களுக்கு வீடியோவா ஒழுக்கமுடைமை குறள்கள் 10 குறள்களையும் நம்ம விளக்கி, ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கிற மாதிரி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஸ்பெஷல் டாபிக், இந்த டாப் 600 கலைச்சொற்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இது ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு ஷெடியூல்லையும் உங்களுக்கு 50 கலைச்சொற்கள் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதையும் வந்து நான் உங்களுக்கு சண்டே இல்லைன்னா மண்டே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவாப்பா? ஸோ 25 25 2 பார்ட்டாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து யோசிச்சிருக்கோம். நான் எப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ சண்டே இல்லைன்னா மண்டே
இந்த கலைச்சொற்கள் வந்துரும். எப்பயுமே ஒவ்வொரு ஷெட்யூல்லையுமே இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2ல இருந்து 3 நாட்களுக்குள்ள வந்துரும். ஓகேவாப்பா? ஸோ மேக்ஸிமம் நம்ம குடுக்கக்கூடிய மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே 10 டேஸ் ஷெட்யூல் இருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்குள்ள முடிக்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி மெட்டீரியல்ஸ்ல இருந்து, கிளாஸஸ்ல இருந்து எல்லாமே குடுத்துருவோம். ஓகேவா? அதுலயும் ஃபர்ஸ்ட் 3 to 4 டேஸ்க்குள்ள மெட்டீரியல்ஸ் கம்பல்சரி நம்ம குடுக்குற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீட்டா போகும். நம்ம குடுக்கக்கூடிய விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா மட்டும் போதும். சரிங்களாப்பா? இப்ப தமிழ்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இந்தந்த விஷயங்கள் நம்ம குடுத்துருக்கோம். அதுக்கான பிடிஎஃப் அண்ட் கிளாஸஸ் எங்க இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அத நீங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார். அது எப்ப குடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துரும். அது எங்கே வரும்னா, நீங்க அதே டாபிக்ல லெஃப்ட்ல பார்த்துக்கிட்டே வாங்க. தமிழ் பிஒய்க்யூ வீடியோ பிளஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கா? ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல தான் நம்ம தமிழ் டாபிக்ஸ்க்கானது. ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக் இருக்கு? பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, நாலடியார், நான்மணி கடிகை. ஸோ இந்த எல்லா டாபிக்கும் அததுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ இந்த டாபிக் இந்த குரூப்ல இந்த பேஜ்ல தான் வந்து நம்ம போஸ்ட் வந்து பண்ணுவோம். ஓகேவா? இந்த டாபிக் குள்ள தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள நீங்க அத பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டா வந்து குடுத்துருக்கோம்ப்பா. தமிழுக்கு தனியா, மேத்ஸ்க்கு தனியா, ஜிஎஸ்க்கு தனியா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியா, தமிழ் ஸோ ஒவ்வொன்னையும் நீங்க பார்த்து கரெக்ட்டா உள்ள போய் எடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பருக்கு கூட கீழ கடைசியா ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கோம் பாருங்க. இதுல தான் ஒவ்வொரு அந்த ஷெட்யூல் முடிவுலயும் அந்த 10th டே நம்ம கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பேஜ்ல தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது அப்லோட் ஆகும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்ப அடுத்து மேத்ஸ்க்கு வந்தீங்கன்னா, மேத்ஸ்ல ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் இது 2மே நான் உங்களுக்கு நடத்தி குடுக்குறேன். ஸோ நாளைக்கு இல்லைன்னா மண்டேல இருந்து இதுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களாப்பா? ஸோ சண்டே மட்டும் நான் வந்து கொஞ்சம் அன்அவைலபிள். ஸோ கொஞ்சம் வந்து பர்சனலான விஷயங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸா நம்மள்ட்ட உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அம்மாவுக்கு வந்து 1 இயர்னால சாமி கும்பிடுறாங்க. ஸோ வீட்ல வந்து ஸோ சண்டே மட்டும் என்னால அவைலபிளா இருக்க முடியாதுப்பா. நான் வந்து அன்அவைலபிள். ஸோ அன்னைக்கு மட்டும் வாட்ஸ்அப் யார் பண்ணாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ மண்டேல இருந்து திரும்ப வந்து நம்ம அவைலபிள் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேத்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம டெய்லி கிளாஸஸ் குடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நாளைக்கு குடுத்துட்டோம் அப்படின்னா, சாட்டர்டே குடுத்துட்டோம்னா, சண்டே நம்மளால குடுக்க முடியாது. ஸோ கேப் விழுகும். ஸோ அதுக்காக தான் ஒரேதா மண்டேல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ட நான் உங்களுக்கு நம்மளுடைய டிவிகே பேட்ச் குரூப்ல நாளைக்கு மார்னிங் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா மேத்ஸ் நீங்க பயமே இல்லாம பக்காவா நம்ம முடிச்சு குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ். மேத்ஸ்லயும் அதேதான்ப்பா. மேத்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு இந்த மேத்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நான் தனியா வந்து குடுத்துருப்பேன். ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் மேத்ஸ். ஸோ மேத்ஸ்னாலே எனக்கு பயம். மேத்ஸ் எனக்கு வரவே வராது சார். மேத்ஸ்ல என்னால 10 மார்க், 15 மார்க் தாண்ட முடியல சார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவ பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்த வரைக்கும்ப்பா, உங்களுக்கு நம்ம 4 டாபிக்கா பிரிச்சிருக்கோம். சரிங்களா? 1 வந்து யூனிட் 3 ஹிஸ்டரி. அடுத்தது யூனிட் 4 பாலிட்டி. அதுக்கப்புறம் யூனிட் 1 சயின்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுல யூனிட் 3 ஹிஸ்டரியில நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல் குடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ எங்க இருக்குன்னா ஜிஎஸ் டிஎம் கிளாஸஸ்னு இருக்கு பாத்தீங்களா? லெஃப்ட் சைட் பாருங்க. இதுல டிஎம் கிளாஸஸ் அப்படின்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ்னு அர்த்தம். ஓகேவாப்பா? இதுல பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் பார்ட் 1 அதுக்கப்புறம் பார்ட் 2 2 வீடியோவுமே குடுத்துட்டோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸுக்கும் அதே மாரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2மே குடுத்துருக்கோம். இதுக்கான மெட்டீரியல் ஜிஎஸ் தமிழ் மெட்டீரியல்ஸ் டிஎம் மெட்டீரியல்ஸ்னு கீழ இருக்கு பாருங்க. டிஎம்னா தமிழ் மீடியம். ஸோ அதுக்குள்ள வந்தீங்கன்னா இங்க பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் பிடிஎஃப் இருக்கா? இது பார்ட் 1 பிடிஎஃப். இது பார்ட் 2க்கான பிடிஎஃப். ஓகேவாப்பா? ஸோ அதே கீழ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே மாரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்ட் 1 பிடிஎஃப், பார்ட் 2 பிடிஎஃப் 2மே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க படிக்கணும். ஸோ அடுத்தது குப்தர்கள் மட்டும் உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ பிரிப்பரேஷன் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்துரும். அடுத்து பாலிட்டிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் நம்ம முடிச்சாச்சு. முகவுரை அப்படிங்கிறது நம்ம குடுத்துட்டோம். ஓகேவாப்பா? ஸோ இதுக்கான வீடியோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஜிஎஸ் தமிழ் கிளாஸஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு தொடக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது இங்கிலீஷ் மீடியத்திலயும் அதே மாரி உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான மெட்டீரியல்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை முகவுரை வரைக்கும் நம்ம மெட்டீரியல் வந்து குடுத்துருக்கோம். ஸோ வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துரும். சரிங்களா? ஸோ முகவுரையும் சரி, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த 2 டாபிக்கும் தமிழ் மீடியம் பிளஸ் இங்கிலீஷ் மீடியம் நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஓகேவாப்பா? இது ஆல்ரெடி வீடியோஸ் வந்துருச்சு.
நம்ம இந்த பேட்ச் ஒர்க் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தனால நம்ம இன்னும் வீடியோஸ் வந்து கொடுக்காம இருக்கோம். ஸோ இதுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோஸ் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து அப்லோட் ஆயிரும். ஓகேவா? இது 3மே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன டாபிக் இருக்கு? குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? ஸோ பாலிட்டியில ஒரு 4 டாபிக், அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல இந்த குப்தர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ டோட்டலா ஒரு 5 டாபிக் மட்டும் உங்களுக்கு யாரு சங்கீதா மேமும் மீனா மேமும் ஒரு 2 to 3 டேஸ் 4 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ அதனால இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவாப்பா? மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே வந்துடும். இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு முகவுரை பிரியாம்பிளா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து சேலன் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமான வீடியோ கிளாஸஸ் அண்டு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஆல்ரெடி வீடியோஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல் நம்மள்ட்ட ரெடியாக தான் இருக்கு. நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து ஒரு விஷயம், இந்திய அரசமைப்பின் உருவாக்கம் அப்படிங்கிறதும் தொடக்கம் அப்படிங்கிறதும் ஒன்று தான். அதுக்கப்புறம் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ரைட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா? அரசியல் நிர்ணய சபை, இதுக்கான வீடியோவும் இருக்கு. இதுவும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு உள்ளதான் வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சயின்ஸ்பா. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரண்டத்தின் இயல்புகள், விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல நான் தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுத்து கொடுப்பேன். ஸோ ஸ்கூல் புக்ல எது இம்பார்ட்டனோ 9th 10th மட்டும் நம்மளுக்கு எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா டாபிக்லையும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு என்னன்னா சாரிப்பா முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், அது போக இப்போ இருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். ஓகேவா? என்னென்ன கொண்டு வராங்களோ அதை பற்றியும் நம்ம கொடுப்போம். ஸ்டாட்டிக் ஜிகேவை பற்றியும் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீக்ல இந்த 10 டேஸ்க்குள்ள என்னென்ன இம்பார்ட்டண்டாக கொடுக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அது மட்டும் நம்ம இந்த கொடுத்துருக்க டாப்பிக்கை தாண்டி நீங்கள் வந்து படிச்சுட்டு வரணும். ஓகேவா? மெயின்லி இதுக்கெல்லாம் நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களாப்பா? ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப டைமிங் வந்து செலவழிக்காதீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். சயின்ஸுக்கும் நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? சயின்ஸுக்கும் நீங்கள் வீடியோ மட்டும் பாருங்க போதும். ஓகேவா? அதுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுலாம் எழுதாதீங்க. ஏன்னா அதெல்லாம் 5 மார்க் தான் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ எஃபர்ட் வந்து போடக்கூடாது. நம்மளோட மெயின் டார்கெட்டே யூனிட் 3 ஹிஸ்ட்ரியும் யூனிட் 4 பாலிட்டி இதுதான். ஓகேவா? ஸோ எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு தெரியும் 23/5/2026. ஓகேவா? அன்னைக்கு காலையில் மார்னிங் 5 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஈவினிங் 5 மணிக்கு நான் ஆன்சர் கீ கொடுத்துட்டு உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுப்போம். அதில் வந்து நீங்கள் உங்களோட நேமு, உங்களோட ரோல் நம்பர், யூனிக் ஐடி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களோட மார்க் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ இப்போ மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, யூனிக் ஐடி எப்போ கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம சண்டே வரைக்கும் நம்மளோட பேட்ச் டைமிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சண்டே நம்ம ஜாயினிங் அட்மிஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மண்டே உங்களுக்கு நான் ஃபார்ம் கொடுத்து உங்களோட நேமு, உங்களோட நேட்டிவ் இது எல்லாத்தையுமே நான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த ஏரியா எந்த சிட்டியில் இருக்கீங்க, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூனிக் ஐடி நம்பர் அப்படிங்கிறது நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ஸு, இந்த படிக்கிறது இது எல்லாமே ஸோ இப்போ நம்ம வந்து புக்குக்கான வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் நம்மளா புக்கில் படிக்கணும் அப்படின்னா, புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நிறைய பேர் புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. முன்னாடியே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க புக்ஸில் படிச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறதுக்காக புக்ஸ்ல எங்கே கவர் ஆகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து நம்மளோட பேட்ச் குரூப்ல வந்து நான் போட்டிருக்கேன். அதை பாருங்க. ஸோ ஸ்கூல் புக் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் கவர் ஆகிற ஏரியாஸையும் நீங்கள் படிச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வருது, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கிளாஸஸ் வந்து கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பிடிஎஃப் இதெல்லாம் பார்க்கும்போது பெருசு பெருசாக தெரியும். ஏன்னா 20 பேஜ் இருக்குது, 30 பேஜ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் கிளாஸஸ் கவனிச்சாதான் உங்களுக்கு அதோட வியூ பாயிண்டே வந்து வேறையாக தெரியும். ஓகேவாப்பா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸை கவனிங்க. நம்ம அதுக்காக தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்து போட சொல்லியிருக்கோம். ஸ்டாஃப் டைமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இனிமேல் வீடியோஸ் ரொம்ப கிளியர் அண்ட் க்ளீனாக வரும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். ஸோ முயற்சி பண்ணுறவங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்.
சரிங்களா? ஆனா நம்ம முயற்சியே பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு எந்த வெற்றியும் வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால எப்பயுமே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தைரியமா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மூவ எடுத்து வைங்க. ஓகேவா? ஸோ என்னால முடியும். நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு கான்ஃபிடென்ட்டான, ஒரு ஹோப்போட, ஒரு நம்பிக்கையோட உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப, இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கான உங்களோட ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடியுமான்னு பார்க்கலாம். நடக்குமான்னு பார்க்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு எரேஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவாப்பா? இங்க வந்து நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். நீங்க வந்து நெறைய படிச்சிருக்கணும். ஸோ ஸ்கூல், காலேஜஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கணும். அந்த மாரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஓகேவா? உங்களோட பிலீஃப், உங்களோட உங்களோட ஹோப். ஓகேவா? உங்களால முடியும் அப்படிங்கிற உங்களோட தைரியம். சரிங்களா? உங்களோட நம்பிக்கையும், நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டும், நீங்க போடக்கூடிய விடாமுயற்சியும் தான் உங்கள மேல கொண்டு போய் வைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனல நெறைய ஹவுஸ் ஒய்ஃபும், வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களும், படிச்சுக்கிட்டே படிக்கிறவங்களும் ஃபாலோ பண்றீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஸோ நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி? ஸோ நம்மளுடைய விஷயங்கள் எப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளோட பிளான் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ இன்னொருத்தவங்க எப்படி பண்றாங்க? மத்தவங்க எப்படி படிக்கிறாங்க? மத்தவங்க எப்படி வேகமா போறாங்கங்கிறத பார்த்து, நீங்க உங்கள குறைச்சு மதிப்பிட்டுக்க கூடாது. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கீங்க, மத்தவங்க ஜாப் கோவரா இருக்கீங்க, ஆண்கள், பெண்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் புக் எடுத்து உட்காருங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே 100 நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும். அதெல்லாம் வந்து அது மட்டுமே வேலையா இருப்பாங்க தெரியுமா? ஸோ படிக்க, சாப்பிட, தூங்க, எந்திரிக்க, படிக்க, சாப்பிட, தூங்க. மத்த வேலைகள்லாம் அவங்களுக்கு வீட்ல சப்போர்ட் பண்ணி குடுப்பாங்க. அந்த மாரி. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்னால தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். உங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது போக எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இடையில நெறைய வரும். ஓகேவா? சுத்தி இருக்கிறவன் எவனுமே சும்மாவே இருக்க மாட்டான். சரிங்களா? அதனால நீங்க அதெல்லாம் வந்து எடுத்துக்காம, ஒரு சில நாள் கேப் ஆகுதா? ஒரு சில நாள் பிரச்சனை ஆகுதா? பரவால்ல. ஒரு 3 நாள் படிக்கிறீங்க. அடுத்து ஒரு 1 நாள், 2 நாள் படிக்க முடியல. ஏதோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு கேப், ஏதோ ஒரு சூழ்நிலை. ரைட்டு. அடுத்து 3வது நாள், அடுத்த டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? ஸோ 2 நாள் படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி 3வது நாள் உட்கார்ந்து வருத்தப்படக்கூடாது. அதுதான் முட்டாள்தனம். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் எடுத்து, அடுத்து நம்ம திரும்ப போவார். ஒரு 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 பெரிய பாறையிலிருந்து ஒரு சிற்பத்த செதுக்குவாங்க தெரியுமா? ஒரே நாள்ல அத செதுக்க முடியாது. 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். எவ்வளோ டைம் வேணாலும் ஆகும். இன்னைக்கு மிஷின் அது இதுன்னு வந்துருச்சு. ஆனா வெறும் உளியும் சுத்தி மட்டும் வச்சு செஞ்சாங்கன்னா, அதுக்கு எவ்வளோ நாட்கள் வேணாலும் எடுக்கும். சிலையினுடைய அளவ பொறுத்து. சரிங்களா? ஸோ அப்ப அதுக்காக இப்ப 10 நாள் ஆகுதுன்னா, 10 நாள் சாப்பிடாம, கொள்ளாம, தூங்காம, அவர் வந்து அங்கேயே உட்கார்ந்து அந்த சிற்பி செதுக்கிக்கிட்டே இருப்பாரா? அப்படி இல்ல. அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாரு, சாப்பிடுவாரு, நைட்டு போய் தூங்கிட்டு வருவாரு. ஸோ இந்த மாரி கேப்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா, உங்களுடைய அந்த முயற்சி, அந்த கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த செதுக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் அந்த சிலையோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா? ஸோ நீங்களும் அதே மாரி தான். சரிங்களா? ஒரே தான் நம்மளால உட்கார்ந்து மூச்சு முட்டு ஒரே மூச்சா 4 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிறேன், 5 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிறேன், 8 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிறேன், 2 நாள் படிக்க முடியலன்னா டிப்ரஷன் ஆயிடுறேன், மனசு உடைஞ்சிருது, என்னால திரும்ப புக் எடுக்க முடியல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு, என்ஜாயபிளா படிங்க. ஃப்ரீயா படிங்க. ஜாலியா படிங்க. ஒண்ணும் தல போற காரியம்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த உலகம் வந்து எவ்வளவோ பெருசு. நம்மளுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப வந்து நம்மள உடனே வந்து நம்மளுக்கு ரொம்ப அப்படியே வந்து உயிரே அந்த மாரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஜாலியா எடுத்துக்கோங்க. ஜாலியா படிங்க. ஸோ ரிலாக்ஸா படிங்க. ஒரு என்ஜாய் பண்ணி படிங்க. நீங்க எப்ப பிரஷர மண்டையில ஏத்திக்கிறீங்களோ, அப்ப இங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமாவும், உங்களுக்கு சலிப்பு தட்டக்கூடிய விஷயமாவும் இருக்கும். ஓகேவா? எப்ப நீங்க என்ஜாய் பண்ணி, எப்ப நீங்க ஒரு விஷயத்த அனுபவிச்சு, அத ரசிச்சு நீங்க செய்றீங்களோ, அப்பதான் அத செய்யக்கூடிய சுமையே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஒரு 30 மினிட்ஸ் கிடைச்சா கூட ஒரு சின்ன விஷயத்த எடுத்து பாருங்க. ஒரு வீடியோவ லிசன் பண்ணுங்க. ஒரு சில டெஸ்ட் ஒரு கொஸ்டின வந்து போட்டு பாருங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள அப்பப்ப நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து முழுசா 3 மணி நேரம் உட்கார்ந்து படிப்பேன், 4 மணி நேரம் உட்கார்ந்து படிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, எப்பலாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ, ஓகேவா? ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலைய வந்து செதுக்குறாங்களோ, அந்த மாரி எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட உங்களோட ஸ்டெப்ஸ முன்னாடி வச்சு, ஃபார்வர்ட் வச்சு வந்துகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அதுதான் உங்கள சக்சஸ்க்கு கொண்டு போய் நிப்பாட்டும். ஓகேவா? ஸோ நம்பிக்கையும், விடாமுயற்சியும், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் தான் உங்கள ஜெயிக்க வைக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன். இத மட்டும் விட்றாதீங்க. ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஃபயரா இருக்க போது. ஸோ தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பா நம்ம சக்சஸ் அப்படிங்கிற இடத்த ரீச் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க் யூப்பா. நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.